வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோலேருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, டெக்னோ போவா 4. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 11,999 அப்படிங்கிற விலையில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து பவர்ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கொண்ட நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர் டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய ஹீலியோ G99 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சிக்கலாம். முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கிரையோலைட் ப்ளூ, உரோனொரி கிரே, அது என்ன புரியல, எனக்கு வாய்க்கு நுழையில. அப்புறம் மேக்மா ஆரஞ்சு 3வது கலர். ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற கலர் என்ன அப்படின்னு எனக்கு சைடில் பார்த்தா தெரியும், பட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, பாக்ஸ் திறந்தவொடனே நம்ம இந்த மொபைல் ஃபோனை பார்க்கலாம். ஸோ டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த விலைக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோடைய நேம் பார்த்திங்க அப்படின்னா கிரையோலைட் ப்ளூ அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஷேடில் கலரை வந்து பல இடங்களில் பல ஆங்கிளில் வாங்கி டிஃப்யூஸ் பண்ணுறப்போ இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டிபியூ ஜெல் கேஸ் இருக்குது, 18 வாட் சார்ஜர். இது 18 வாட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, இப்போல்லாம் பாக்ஸுக்குள்ளே அவன் சார்ஜரே கொடுக்குறது இல்லை. அப்புறம் ஒரு USB to USB Type C கேபிள் ஒன்று இருக்குது, சிம் எஜெக்டர் பென், அவ்வளோதான். இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ டெக்னோ போவா 4. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ணுது. பட் இந்த டிசைன் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. ஒன்றும் பண்ணிடல, அவங்க எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ணிடல. இந்த டெக்ஸ்சர் ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரிஃப்ராக்ஷனை கொடுத்த உடனே லைட் படுற இடத்த பொறுத்து நமக்கு இந்த மொபைல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு அழகான ஒரு மொபைல். அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு மொபைல் ஃபோனா அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னு சொல்லியிருந்தவங்களுக்கு மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, டூயல் ஸ்பீக்கர், DTS சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் மைக் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. மேல் புறத்தில் எதுவும் இல்லை. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு ஃபேஸ் அன்லாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பல லைட்டிங் கண்டிஷன்ஸ்லேயும் இந்த ஃபேஸ் அன்லாக் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. மொபைலினுடைய இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு வந்து ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4G மொபைல் ஃபோன். 4G Vivo LTE, Vivo Wi-Fi எல்லாமே மொபைல் ஃபோன் 2 சிம்லையும் சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ரைஸ், இந்த விலையை வச்சு நம்ம செக்மெண்ட் வச்சு பார்க்குறப்போ எனக்கு இந்த மொபைலினுடைய டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டெக்னோ போவா 4னுடைய டிஸ்பிளேக்கு நம்ம வருவோம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.82 இன்ச் மிகப்பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான். இருந்தாலும் இதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட இந்த HD+ டிஸ்பிளேயே உங்களுக்கு வைட் வைன் L1க்கான சப்போர்ட்லாம் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ HD கண்டென்ட்லாம் ஃபுல் HD கண்டென்ட்லாம் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஒன்றும் பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லிட முடியாது, பட் கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இன்டோர் கண்டிஷன்லேயும் அவுட்டோர் கண்டிஷன்லேயும் படம்லாம் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ரீட் பண்ணுறதுக்குலாம் இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேக்கு மேலே சொட்டு நாச்சு கொடுக்காம இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பொட்டு நாச்சு கொடுத்ததும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, கேமராக்கு வருவோம். இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் ஒரு டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, இன்னொன்று வந்து AIS சென்சர். நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அல்லக்கை, எதுக்குமே உதவாத ஒரு AIS சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் கேமரா. ஃப்ரண்ட் கேமராவுக்குமே உங்களுக்கு ஒரு சிங்கிள் LED கொடுத்துருக்கறனால லோ லைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது உதவும். இப்போ இந்த 50 மெகா பிக்சல் கேமரா வச்சு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸை வச்சு பார்க்குறப்போ நல்லாவே இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் ஒரு சில இடங்களில் சரியில்லை. இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் டிஷர்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோவில் அது ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகுது. ஆனால் ஃபோட்டோஸுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது, ஷேக் ஆகாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் லோ லைட்டில் நல்ல ஒரு எக்கச்சக்கமான பிளர் இருக்குது. நைட் மோடு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளர் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாகி உங்களுக்கு தெரியுது. போர்ட்ரேட் ஷாட்ஸினுடைய ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்குது.
ரியர் கேமரா வச்சு 2K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். 1080p வீடியோ 60 fps கூட சப்போர்ட் பண்ணுது. ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 1080p வீடியோஸ் 30 fpsக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் ஓவராலாக வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு அவங்க என்ன பண்ணுமோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் வச்சு நீங்கள் கிளியரான செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லோ லைட்டில் செல்ஃபிஸ் நல்லா கிரெயினியாக தான் இருக்குது. கொஞ்சம் கிளியரான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் லைட் எனேபிள் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மொபைலினுடைய விலை திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக 12,000 ரூபா. ஸோ 12,000 ரூபாய்க்கு இந்த மொபைலினுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆல்ரைட், மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கேமிங் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பண்ண மீடியா டெக்கினுடைய ஹீலியோ G99 ப்ராசர் யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராசர் புது ப்ராசர் கிடையாது. பட் இந்த ப்ராசர் வச்சு இதுக்கு முன்னாடி வந்த மொபைல் ஃபோன்ஸ் நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லையே. ஸோ நல்ல ஒரு ப்ராசர்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தரக்கூடிய ஒரு ப்ராசர் இது. இந்த ப்ராசர் வச்சு நம்ம கேமிங் விளையாடுறப்போ உங்களுக்கு ஒரு மீடியம் செட்டிங்ஸில் போட்டு விளையாண்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங் உங்களுக்கு கிடைக்குது. COD மாதிரியான கேம்ஸ்லாம் போட்டு விளையாண்டு பார்த்துட்டு எந்த விதமான ஹீட்டிங் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த மொபைல் ஃபோனில் தாராளமாக நீங்கள் கேமிங் விளையாடலாம். 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது LPDDR4 டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 5GB வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஒரே வேரியண்ட் தான். இந்த ப்ரைஸில் அவங்க NFC சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மொபைலில் L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பட் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு திருப்திகரமான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் கிடச்சிச்சுன்னு சொல்லுவேன். பட் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹை OS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின்டு OS. இது வந்து Android 12 மேலே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த OSல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன், லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மொபைல் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடை நீங்கள் இழுத்தாலே போதும். அப்படியே ஒரு சில ஃபீச்சர்ஸ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸை இந்த நோட்டிஃபிகேஷன் டாகில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீக் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, அல்ட்ரா பவர், டேட்டா சேவர், அப்புறம் தெஃப்ட் அலர்ட் இருக்குது, ஃபோக்கஸ் மோட், பெட் டைம் மோட், கிட்ஸ் மோட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு மல்டி விண்டோ மோட் இருக்குது. மெமரி எஃபிஷியன்சி சொல்ல பார்த்தீங்களா, இந்த மொபைல் ஃபோனுடைய மெமரி வந்து வெர்ச்சுவல் ரேம் மூலமாக உங்களுக்கு 5GB வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதிலே இருக்குது. ஸ்மார்ட் பேனல் இருக்குது. சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அதாவது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, உங்களுடைய கஸ்டம் ஸ்டிக்கர் போடுறது, வாட்ஸ்அப் கால்ஸை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சோஷியல் டர்போ மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். கிட்ஸ் மோட் இருக்குது, கேம் மோட் இருக்குது, வீடியோ அசிஸ்டன்ட், ஆப் ட்வின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நிறையா உங்களுக்கு ஜெஸ்டர்ஸோடு சேர்த்து இந்த மொபைல் ஃபோனில் நல்லாவே இருக்குது. இது எல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ஈஸியாகவே இருக்குது. கடைசி நம்ம பார்க்க வேண்டியது பேட்டரி. பட் பேட்டரியை பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைலினுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். 214 கிராம் வெயிட் இருக்குங்க. பட் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6000 mAhக்கான பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே அவங்க 18 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனும் 18 வாட்ஸ் சார்ஜ் தான் சப்போர்ட் பண்ணுது. இதை வச்சு நம்ம சார்ஜிங் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 3 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இது உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஒரு 12,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பட் இந்த மொபைல் ஃபோனுடைய பிரதான அம்சம் எனக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை தவிர்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு அன்றாடம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலரான மொபைல் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் வேணும்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த மொபைல் ஃபோன் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ கேமரா தவிர எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் எல்லாமே பிடிச்சிருக்குங்க. டிசைன் பிடிச்சிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பேட்டரி பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மொபைல் ஃபோன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இதோடைய ப்ரைஸ் டாகும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு 10 உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.